பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அநாதி கிருபையினால் இந்த 3வது மாதத்தை கர்த்தர் நமக்கு காணும்படி இரக்கம் செய்தார், கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த 3வது மாதத்திலும் உங்களோடு கூட சேர்ந்து இயேசு மகாராஜனின் நாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்தும்படியாக, துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு செய்ததான அவருடைய மகா இரக்கங்களை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அவருடைய காருண்யமும் உங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண தயவும் அவருடைய சுகமும் ஆரோக்கியமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பாடலில் ஒரு சரணத்தை பாட கேட்போம். இயேசு நல்லவர், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு அன்பு பாராட்டினார், தயவு செய்தார். கிருபை, நன்றி சுவாமி, ஹல்லேலூயா. ஏமா அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். கிருபை கடலே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே நன்றி. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். வேத வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பக்தன் சொல்லுகிறார், கர்த்தரனை சேர்த்துக் கொள்ளுவார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் தேவனனை சேர்த்துக் கொள்வார். அவர் நம்மை கைவிடாதவர், கைவிடாத தேவன். எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தந்தையும் தாயும் மறப்பினும் தாங்கி சேர்ப்பேன் என்றாரே. தந்தையும் தாயும் மறப்பினும் தாங்கி சேர்ப்பேன் என்றாரே. உள்ளம் கையில் வரைந்தீரே, உள்ளம் கையில் வரைந்தீரே. உன்னதர் அன்பை என்று மறவேன். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3வது மாதத்திலும் கர்த்தருடைய ஒரு மகிமையான வார்த்தையை நாம் தியானம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை பக்தனாகிய தேவ மனுஷனாகிய யாக்கோபுக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3வது மாதத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பியிருக்கிற கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்துகிற ஒரு மகிமையான, ஒரு தீர்க்க தரிசனமான, வல்லமையான கர்த்தருடைய வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை என்று யெகோவா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். குடும்பத்தார் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், சிநேகிதர்கள் நம்மை கைவிடலாம் என்றால் இயேசு சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. வார்த்தை என்ன? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை! நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மகனே, இந்த 3வது மாதத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை தருகிறார், நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை. பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே வசனத்தை எபிரேயர் எழுதின புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்கள், உறவுகள், நம்பினவர்கள், சிநேகிதர்கள், வருவேன், தருவேன், அழைத்து சொல்லுவேன், அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி இருக்கலாம், வராமல் போயிருக்கலாம், அவர்கள் சொன்னதை செய்யாமல் இருந்திருக்கலாம், தராமல் போயிருக்கலாம், அழைத்து கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம், அழைத்து கொண்டு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வார்த்தை தருகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவர் வாக்குமாறாத தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது வேத வார்த்தை சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கடந்த வருஷத்தில் சொன்ன வாக்குத்தத்தங்கள், இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், இன்றைக்கு கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றப் போகிறார். நம்புங்கள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை செய்து முடிப்பேன் என்பதே. ஆம், உங்களை குறித்து,
உங்கள் சந்ததிகளை குறித்து, உங்கள் ஊழியங்களை குறித்து, உங்கள் சபையை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் ஆமென் இன்றைக்கு அவர் நிறைவேற்றப் போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தார், இன்றைக்கும் வார்த்தை தருகிறார். சொன்னவர் நிறைவேற்றப் போகிறார். இன்றைக்கு திட்டம் பண்ணிவிட்டார், உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய மகிமையான வார்த்தை அது. ஆமென். நான் அதை சொன்னேன், என் பிள்ளைகளுக்கு வார்த்தையை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஏசாயா 46:11 வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு நம்புங்கள் பிரியமானவர்களே, சொன்ன வாக்குத்தத்தங்களை ஆமென் என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம். நேற்றைக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஆமென். நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, அதை செய்து முடிக்கும்படியாக தேவன் திட்டம் பண்ணிவிட்டார். தேவன் செய்து முடிக்கப் போகிறார். 1 சாமுவேல் 28 அதனுடைய 18 வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்தார். எவ்வளோ மகிமையான ஒரு வார்த்தை! தேவன் எனக்கு எதை வெளிப்படுத்தினாரோ, தேவன் என் வாழ்க்கையிலே ஆமென் எதை செய்வேன் என்று சொன்னாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ, என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்தார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே சொன்னதை சாமுவேலை கொண்டு செய்து முடித்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எபிரேயர் 11 அதனுடைய 7 வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம் செய்து முடித்தார். சிலுவையில் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன், சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் ஆமென் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நம்புங்கள் பிரியமானவர்களே, கை விடுவதில்லை, கை விடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் எந்த தருணத்திலே, எந்த சூழ்நிலையில் வெளிப்பட்டது என்று நாம் வேதத்தில் பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் 27 அதனுடைய 41 வசனத்தை வாசித்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்தான். யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த காரியத்தை தாயாகிய ரெபேக்காள் அறிந்த பொழுது, ஐயோ, ஆதியாகமம் 27 43 வசனத்தில் ஆமென் துரிதமாக அவள் எழுந்து யாக்கோபை பார்த்து, என் மகனே, நீ எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போய்விடு என்றாள். ஏசா சொன்னதை, யாக்கோபை கொண்டு போடுகிற அந்த செய்தியை தாயாகிய ரெபெக்காள் கேட்டபொழுது அவருடைய உள்ளம் துடித்தது. ஐயோ, என் மகனை, என் மகனாகிய யாக்கோபை ஏசாவாகிய என்னுடைய மகன் கொன்று போடுவதற்கு தன் இருதயத்திலே பேசிக்கொண்டானே, அவனை எப்படியாகிலும் இந்த ஸ்தலத்தை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று ஆமென் தீர்மானம் பண்ணினாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை அழைத்து, ஆமென் என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு நீ போய்விடு, உன்னை என்னால் ஒருபோதும் காப்பாற்ற முடியாது, ஓடிவிடு, ஓடிவிடு என்று யாக்கோபை துரிதப்படுத்தினாள். யாக்கோபு இதை கேட்டபொழுது சமாதானத்தை இழந்தான். மரண பயம் அவனை ஆளுகை செய்தது. தனிமை அவனை வாட்டினது. ஐயோ, இனி ஒரு நிமிடம் நாம் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்து ஆமென் இஸ்ரவேலை விட்டு சீரியா தேசத்திற்கு புறப்பட்டு போக எத்தனம் பண்ணினான். தனிமையான ஒரு சூழ்நிலை, குழப்பமான ஒரு சூழ்நிலை, எதிர்காலம் என்னவாகுமோ, நான் தனிமையாக புறப்பட்டு இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு சொல்கிறேனே என்கிற கலக்கம்
முகம் அவனுடைய உள்ளத்தை உடைத்திருக்க கூடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ சீரியா தேசத்தை நோக்கி யாக்கோபு புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவன் நெருங்குகிற பொழுது மாலை நேரம், சூரியன் அஸ்தமித்து விட்டது, இரவு நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து படுத்து கொள்ளும்படி அவன் நினைத்தான். படுத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு சுகமான நித்திரை வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆமேன். கலக்கத்தோடு அவனால் எப்படி நித்திரை செய்யக்கூடும்? கலக்கத்தோடு கண்ணீரோடு அவனால் எப்படி சமாதானத்தோடு நித்திரை செய்ய முடியும்? அந்த இரவு நேரத்தில் கலக்கத்தோடு அவன் படுத்து கொண்டிருக்கிற பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய அங்கலாய்ப்பை தேவன் அறிந்திருந்தார். அவனுடைய மன கலக்கத்தை தேவன் அறிந்திருந்தார். யாக்கோபினுடைய மன குமுறல்களை ஆண்டவராகிய தேவன் அறிந்திருந்தார். ஐயோ, என் மகனாகிய யாக்கோபு, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளவு அங்கலாய்ப்போடு, இவ்வளவு கண்ணீரோடு, மன முறிவோடு காணப்படுகிறானே. என் மகனை சந்திக்க வேண்டும், என் மகனோடு இடைபட வேண்டும், என் மகனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து சோர்ந்து போயிருக்கிற என் மகனாகிய யாக்கோபை, ஆமென், அவனை தட்டி எழுப்ப வேண்டும், அவனை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனோடு இடைபட விரும்பினார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே சொப்பனம் காண்கிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே கர்த்தர் சொன்னார், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 28 அதனுடைய 14 வாசிக்கும் போது, உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும், நீ கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாயினால் துரத்தப்பட்டவன், சகோதரனால் மரண பயத்திற்கு உட்படுத்தப்பட்டவன், குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவன், தனிமையான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட யாக்கோபை பார்த்து கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தார். யாக்கோபே, நீ தாயினால் துரத்தப்பட்டாயோ? யாக்கோபே, சகோதரன் நிமித்தம் ஆமென் பயத்திற்கு உட்படுத்தப்பட்டாயோ? குடும்பத்தாரால் கைவிடப்பட்டு புறப்பட்டு போகிறாயோ? ஆமென், இன்றைக்கு நான் வார்த்தை தருகிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தார். தனிமையானவனுக்கு தேவன் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். தாயினால் துரத்தப்பட்டவனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் தந்தார். ஆமென். குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட ஒரு யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் தந்தார். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு யாக்கோபுக்கு பிரயாணத்திலே தேவன் வாக்குத்தத்தம் தந்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தாரால் கைவிடப்பட்டீர்களா? தாயினால் தகப்பனால் கைவிடப்பட்டீர்களா? பிள்ளைகளால் கைவிடப்பட்டீர்களா? நண்பர்களால் நம்பினவர்களால் கைவிடப்பட்டீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, கலங்காதே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமேன். வாக்குத்தத்தங்களை மட்டும் சுமந்து கொண்டு யாக்கோபு வாக்குத்தத்தங்களை மட்டும் பிடித்து கொண்டு அவன் புறப்பட்டு, ஆமேன், தாய் சொன்னது போல, ஆமேன், தன்னுடைய தாயினுடைய சகோதரனாகிய லாபானிடத்திற்கு போகிறான். போய் சேர்ந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 14 வருடம் சீரியா தேசத்தில் மனைவிக்காக வேலை செய்தான். 6 வருடம் தனக்காக, தன் வருமானத்திற்காக வேலை செய்து கொண்டு 20 ஆண்டுகள் லாபானிடத்திலே தங்கியிருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு லாபானிடத்தில் தங்கியிருந்த அந்த 20 ஆண்டுகளில் நடந்த சில சம்பவங்கள், நடந்த சில காரியங்களை வேதத்தில் நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வாராக. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, உன் தகப்பனாகிய லாபான் என்னை வஞ்சித்தான். ஆமேன். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய
தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லாபான் யாக்கோபை வஞ்சித்தான், தீமை செய்வதற்கு எத்தனம் பண்ணினான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். முதலாவது, ஆமேன், யாக்கோபை லாபான் வஞ்சித்த போதும் கர்த்தர் கூடவே இருந்தார். தீமை செய்வதற்கு முயற்சி செய்த போதும் இடம் கொடாதபடி கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து அவனை அற்புதமாக நடத்தினார். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாராகிலும் உங்களை வஞ்சிக்கிறார்களா? யாராகிலும் உங்கள் ஆஸ்திகளை, உங்கள் உரிமைகளை அபகரிக்க, வஞ்சித்து எடுப்பதற்கு முற்படுகிறார்களா? அதன் நிமித்தம் உங்களுக்கு தீமை செய்து ஏதாகிலும் குழப்பத்திலே, பிரச்சனையிலே உங்களை மாட்டிவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்களா? இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை தருகிறார். தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. உங்களை வஞ்சிப்பதற்கு தேவன் உங்கள் எதிராளிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். யாக்கோபை வஞ்சிப்பதற்கு, ஆமென், லாபான் முற்பட்ட போது, யாக்கோபுக்கு தீங்கு செய்வதற்கு லாபான் முற்பட்ட போது, ஆமென், வேத வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது. யாரும் உங்கள் ஆஸ்திகளை அபகரிக்க முடியாது. யாரும் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை, உங்கள் உரிமைகளை, ஆமென், தட்டி பறித்து சொல்லவே முடியாது. காரணம், கர்த்தருடைய வார்த்தை, நான் இடம் கொடுப்பதில்லை, இடம் கொடுப்பதில்லை, இடம் கொடுப்பதில்லை. யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. வார்த்தையை உறுதிப்படுத்தினார். தீங்கு செய்வதற்கு இடம் கொடாதபடி யாக்கோபோடு கர்த்தர் கூட இருந்து அவனை நடத்தினார். ஆமென். இரண்டாவதாக, ஆதியாகமம் 31 அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. யார் சொல்லுகிறார்? மீண்டும் லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனாகிய தேவன், நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி கர்த்தர் என்னோடு சொன்னார் என்று லாபான் யாக்கோபை பார்த்து சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 7 நாள் பிரயாணம். யாக்கோபுக்குள் ஒரு கலக்கம் இருந்திருக்க கூடும். லாபான் வந்து தடுத்து நிறுத்தி என்னுடைய பிரயாணத்தை தடை செய்து விடுவாரோ அல்லது பொல்லாப்பு செய்து விடுவாரோ என்று கலங்கி இருக்க கூடும். அப்படி கலங்கின அதே நேரத்தில், ஆமென், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இரவோடு இரவாக லாபானை கர்த்தர் எச்சரித்தார். லாபானை எச்சரித்தார், என் மகனாகிய யாக்கோபுக்கு பொல்லாங்கு செய்ய, ஆமென், எத்தனம் பண்ணாதே. பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டு என்று சொல்லுகிறாய். பொல்லாப்பு செய்யாதே, எச்சரிக்கையாயிரு, நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதே என்று சொல்லி கர்த்தர் அவனை இரவோடு இரவாக சந்தித்து லாபானை எச்சரித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். யாக்கோபு கலங்கின அதே இரவில்தானே கர்த்தர் லாபானை தடுத்து நிறுத்தினார். ஆமேன். என் மகனாகிய யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதே என்று சொல்லி இரவோடு இரவாக யாக்கோபு கலங்கி கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் எதிராளியாகிய லாபானை கர்த்தர் எச்சரிக்கிறார். இங்கே யாக்கோபு ஏதாகிலும் பிரயாணத்திற்கு தடைகளை அவன் லாபான் கொண்டு வந்து விடுவாரோ என்று சொல்லி உடைந்து போயிருக்கிற அந்த நேரத்தில் தானே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜீவனுள்ள ஆண்டவர் லாபானை சந்திக்கிறார். நீ நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதே என்று இரவோடு இரவாக லாபானை சந்தித்து எச்சரிக்கிறார், தடுத்து நிறுத்தினார். லாபானுடைய திட்டங்களை எல்லாம் ஆமென் முழுவதுமாக கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்திலே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே கர்த்தர் வார்த்தை கொடுத்தார் அல்லவா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. வார்த்தை நிறைவேற வேண்டும். ஆகையினாலே ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் யாக்கோபோடு கூட இருந்து அவனை எல்லா பொல்லாங்குக்கும் விலக்கி பாதுகாத்தார். முதலாவது ஆமேன், யாக்கோபை வஞ்சித்த பொழுது ஆமேன் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்தார். தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். இரண்டாவது, பொல்லாப்பு செய்ய அவன் எத்தனித்த போது கர்த்தர் இரவோடு இரவாக லாபானை சந்தித்து எச்சரித்தார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. லாபா நிமித்தம் யாக்கோபுக்கு எந்த பொல்லாப்பும் வந்துவிடக் கூடாது, தீமையான வார்த்தைகளை கூட என் மகனாகிய யாக்கோபு கேட்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் லாபானை இரவோடு இரவாக எச்சரித்தார். இன்றைக்கு ஏதோ ஒரு நபரை கண்டு ஐயோ தீமையான வார்த்தைகளை பேசி விடுவார்களோ, எனக்கு விரோதமாய் எழும்பி விடுவார்களோ, பொல்லாங்கு செய்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, எனக்கு விரோதமாய் பொல்லாங்கான காரியத்தை நடப்பித்து காட்டுவேன் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? லாபானை சந்தித்தவர் இரவோடு இரவாக லாபானை சந்தித்து எச்சரித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமேன், ஒருவனும் உனக்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 42வது வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் என்னை வெறுமையாக அனுப்பியிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் மட்டும் என்னோடு இல்லாமல் போனால் நீர் என்னை வெறுமையாக அல்லவா அனுப்பியிருப்பீர். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், தேவன் என்னோடு கூட இருந்தார். ஆமேன். என் கையின் பிரயாசத்தை பார்த்து நேற்று இரவிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்மை கடிந்து கொண்டாரே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளுவார், கர்த்தர் அவர்களை சந்திப்பார், கர்த்தர் அவர்களை எச்சரிப்பார், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதபடி தேவன் உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்கு ஆதரவாக நின்று உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஜெயம் தருவதற்கு தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை நம்புங்கள். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு ஆமேன் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பதே இல்லை. பொல்லாங்கு செய்வதற்கு தேவன் அனுமதி கொடுப்பதே இல்லை. தேவன் கிரியை செய்வார், இரவோடு இரவாக எழும்பி தடுத்து நிறுத்துவார். சங்கீதம் 21 அதனுடைய 11வது வசனம் ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை. வசனம் என்ன? அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாபான் நினைத்திருக்க கூடும், ஆமேன், தீங்கு செய்ய பொல்லாங்கு செய்ய ஏதாயிலும் திட்டங்கள் பண்ணியிருக்க கூடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எத்தனம் பண்ணினார்கள், ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. கர்த்தர் யாக்கோபை பாதுகாத்தார். கடைசியாக மூன்றாவதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 6வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, யாக்கோபுடைய சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு யாக்கோபுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, பயந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வியாகுலப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 32:11வது வசனத்தில், தேவனே, நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன்,
ஆண்டவரே, ஏசாவாகிய என் சகோதரன் எனக்கு விரோதமாய் 400 பேரோடு புறப்பட்டு வருகிறான். என்னை கொண்டு போடுவதற்கு எத்தனம் பண்ணுகிறான். என்னை கொலை செய்வதற்கு இதோ நெருங்கி வருகிறான் என்று அவன் பயந்தான், வியாகுலப்பட்டான். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தேவனே, நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள், வசனங்களை எல்லாம் வாசிக்கிற பொழுது யாக்கோபுடைய பிரயாணங்கள் எல்லாம் முழுவதும் கண்ணீர், யாக்கோபுடைய பிரயாணங்கள் முழுவதும் கலக்கம், யாக்கோபுடைய பிரயாணங்கள் முழுவதும் நடுக்கம், யாக்கோபுடைய பிரயாணங்கள் முழுவதும் திகில். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் இடைபடுகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் தருகிறார். இங்கே நிறைவாக கடைசியாக சகோதரனை கண்டு பயப்படுகிறான், வியாகுலப்பட்டான். ஐயோ, என் சகோதரனுக்காக நான் பயந்திருக்கிறேன் என்று விண்ணப்பம் பண்ணினான். நடந்தது என்ன? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். பயந்தவனும் அழுகிறான். யாக்கோபை, சகோதரனாகி யாக்கோபை கொலை செய்ய வந்த ஏசாவும் அழுகிறான். ஒரு தெய்வீக அன்பு இருவரையும் நிரப்பிற்று. இன்றைக்கு குடும்பங்களிலே சகோதரர்களுக்குள்ளே அன்பில்லாத, ஐக்கியமில்லாத ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, மாம்சம் பலகீனப்படுகிற பொழுது என் சகோதரனுக்கு விரோதமாய் எழும்புவேன், ஏசாவை போல என் சகோதரனை கொண்டு போடுவேன், அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்றெல்லாம் ஒருவேளை நாமும் சொல்லக்கூடும். எங்கே பாருங்கள், தன் சகோதரனை கொலை செய்யும் எண்ணத்தோடு வந்த ஏசா யாக்கோபை கட்டி பிடித்து அழுகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சகோதரனாகிய ஏசா என்னை கொண்டு போடுவானே என்று சொல்லி பயந்த, வியாகுலப்பட்ட, நடுங்கின யாக்கோபும் இதோ அன்பினால் நிரப்பப்பட்டு தன் சகோதரனாகிய ஏசாவை கட்டிப்பிடித்து 2 பேரும் அழுதார்கள் என்று வேத வசனத்திலே நாம் வாசிக்க கூடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தை, யாக்கோபுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஜெயமெடுக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் அல்லவா? ஆகையினாலே யாக்கோபோடு கூட இருந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கிரியை செய்தார். வாக்குத்தத்தம் ஜெயித்தது, வார்த்தை நிறைவேறினது. பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன். தீங்கு செய்ய லாபான் நினைத்தபோது கர்த்தர் கூட இருந்தார். யாக்கோபை வஞ்சித்த போது தேவன் கூட இருந்தார். பொல்லாங்கு செய்ய லாபான் எத்தனித்த போது தேவன் கூட இருந்து யாக்கோபை பாதுகாத்தார். இரவோடு இரவாக லாபானை கர்த்தர் எச்சரித்தார், இரவிலே சந்தித்தார். ஆமீன். தீமை செய்து விடாதே, நன்மையே அன்றி வேறொன்றும் செய்து விடாதே. கர்த்தர் எச்சரிக்கிறார், தடுத்து நிறுத்தினார். கொலை செய்து விடுவேன், யாக்கோபை கொன்று போடுவேன் என்று வேகமாக ஒரு மனிதர், 2 மனிதர், 3 மனிதர் அல்ல, சில மனிதர்கள் அல்ல, 400 பேரை ஆயத்தப்படுத்தி யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்று வருகிற ஏசாவின் மனதை கர்த்தர் மாற்றினார், தடுத்து நிறுத்தினார். அவனுக்குள் இருந்த கோபமெல்லாம் தணிந்தது. தேவ அன்பு, சகோதர அன்பு, ஆமேன், ஏசாவின் இருதயத்தை நிரப்பினது. தேவனே நிரப்பினார். சகோதரனை கண்டு பயந்த யாக்கோபு, வியாகுலப்பட்ட யாக்கோபு, கலங்கின யாக்கோபு ஓடிப்போய் கட்டி பிடித்து 2 பேரும் அழுதார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு போனான். கொலை செய்ய வந்தவன் தேவனால் தொடப்பட்டு தன் முடிவை மாற்றி யாக்கோபை கட்டிப்பிடித்து அழுது முத்தம் செய்து, நான் ஒரு கேடும் உனக்கு செய்வதில்லை, ஒரு தீமையும் நான் உனக்கு செய்வதில்லை, பயப்படாதே என்று சொல்லி கட்டிப்பிடித்து முத்தம் செய்து ஆறுதலான வார்த்தைகளை யாக்கோபுக்கு சொல்லி 2 பேரும் தங்களுடைய தெய்வீக அன்பை, சகோதர அன்பை வெளிப்படுத்தினார்கள். வசனம் சொல்லுகிறது, கொலை செய்யும்படி அந்த முழு எண்ணத்தோடு வந்த ஏசா
ஆதியாகமம் 33:16 வாசிக்கிறோம். அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தைகளை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றினார். வாக்குத்தத்தங்கள், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆதியாகமம் 28:15 கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதற்கு முன்புள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது கூட அங்கும் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். உன் சந்ததிகளுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆமென் இருக்கிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த மகிமையான வாக்குத்தத்தங்கள் ஆமென் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடாதபடிக்கு வந்த லாபா நிமித்தம் அந்த சூழ்ச்சிகளை கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். வாக்குத்தத்தத்தை ஜெயிக்க வைத்தார். வார்த்தை யாக்கோபுடைய வாழ்க்கையிலே வல்லமையாக நிறைவேறினது. ஏசா கொலை செய்யும்படியாக வந்தான். கர்த்தர் கிரியை செய்தார். தேவ அன்பினால் ஏசாவின் இருதயத்தை நிரப்பினார். ஆமேன். அவனுடைய திட்டங்கள், தீர்மானங்கள், கொலை செய்யும் எண்ணங்கள் எல்லாம் தகர்ந்து போனது. தேவனே கிரியை செய்கிறார், தேவனே கிரியை செய்கிறார். நிறைவில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னபடியே அந்த தேசத்திற்கு கர்த்தர் அவனை பத்திரமாக 2 பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் அவனை முழு சம்பூர்ணமாக ஆசீர்வதித்து தம்முடைய வார்த்தைகளை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி சொன்னதை செய்து முடிப்பது வரைக்கும் கைவிடாதபடி யாக்கோபோடு கூட இருந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபோடு கூட இருந்து பாதுகாத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். யாராகிலும் திட்டங்கள் செயல்படுத்தினால் இன்றைக்கு கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அதே வார்த்தையைத்தான், அதே வாக்குத்தத்தத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிறார். மகனே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்களே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மகளே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சூழ்நிலைகளை கண்டு மனம் கலங்காதிருங்கள். எதிராளிகளை கண்டு மனம் சோர்ந்து போய்விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக தடுத்து நிறுத்துவார். கர்த்தர் உங்களுக்காக சில பேரை எச்சரிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான 3வது மாதத்திற்காக நன்றி. யாக்கோபுக்கு சொன்ன அதே வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆமே, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆமேன் யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், வெளிப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவீராக. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விடும்படியாக வருகிற எல்லா சூழ்ச்சிகளை, எல்லா எதிர்ப்பின் வல்லமைகளை தடுத்து நிறுத்துவீராக. எச்சரித்து எல்லா பொல்லாங்கு செய்யும்படி எத்தனிக்கிற வார்த்தைகள் நிறைவேறாதபடிக்கு பொல்லாங்கை தோன்றுகிற எல்லா தீய சக்திகளையும் கர்த்தர் அதம் பண்ணுவீராக. உமது பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நீர் செய்து முடிப்பீராக, நிறைவேற்றுவீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆமேன். உமது பிள்ளைகளை விட்டு விலகாமல் கைவிடாமல் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை தயவாக எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.